எங்களது அழைப்பினை ஏற்று வருகை இருந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கியினுடைய மேனேஜர் மரியாதைக்குரிய அருண் சார் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கியில் பணிபுரியக்கூடிய அருமை சகோதரர் முத்து அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அழகே அழகே தமிழ் அழகே, தென் பொதிகை பிறந்த மொழி, தென் பாண்டி வளர்ந்த மொழி, தேனினும் இனிய மொழி, தெவிட்டாத செந்தமிழ் மொழி, அமிழ்தினும் இனிய மொழி, ஆண்டாண்டுகளாய் வாழும் மொழி, அன்னை மடியை மிஞ்சும் மொழி, அனைத்தும் என்னை மகிழும் மொழி என பரதமாட வருகிறார் என் பள்ளி மாணவி கிருத்திக் சாஸ்திரி.
அதான் இங்கே பாரு. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு மனைக்கு சண்டை புடிச்சு போச்சு சார். ஜன்னல்ல இருந்து குதிக்க போய் கத்துறா சார். உடனே யாராச்சும் வர சொல்லுங்க சார். சார் உங்க வீட்டு பிரச்சனை நான் எப்படி சார் தலையிட முடியும்? ஐயோ ஜன்னலை திறக்க முடியுதா? இப்ப சொன்ன சீக்கிரம் வர சொல்லியா? என்ன சார் நீங்க இப்படி இருக்கீங்க? டாக்டர் நீங்க எழுதி கொடுத்த மாத்திரை எந்த மெடிசனும் கிடைக்கல டாக்டர். ஐயோ பேனா பிடிக்கலையே அந்த பேப்பர்லாம் கிறுக்கி பார்த்தேன். அந்த பேப்பரை தூக்கிட்டு போனா எப்படியா மாத்திரை கிடைக்கும்? டாக்டர் நீங்க நல்லா இருந்தாலும் அப்படி டாக்டர் இருக்கும். ஐயோ நன்றி வணக்கம். சின்ன பட்டாம்பூச்சிகள் சிறகடிக்க ஆசைப்படுகின்றது. ஆனால் மனிதனோ இவ்வுலகில் வாழ முடியாமல் தவிக்கிறான். முடிவுதான் என்ன என்பதை பார்ப்போமா? இந்த பாடல் மூலம் அறிவோமா? பட்டர்ஃப்ளை நடனமாட நம் பள்ளி மழலைகள் சிவரக்ஷன், பாரதர்ஷி, தான்சிக், ஜெய்ஸ்னா ஸ்ரீ, குணமித்ரா, ஆதிஸ் நந்தன். இதோ உங்கள் பார்வைக்கு. பட்டர்ஃப்ளை பாரு மாறி வந்தது பாரு கலக்கலரா நிறங்கள் விதவிதமான டிசைன்கள். பட்டர்ஃப்ளை பாரு மாறி வந்தது பாரு கலக்கலரா நிறங்கள் விதவிதமான டிசைன்கள். ஜிகா 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 ஜிகா. பட்டர்ஃப்ளை பாரு மாறி வந்தது பாரு கலக்கலரா நிறங்கள் விதவிதமான டிசைன்கள். பட்டர்ஃப்ளை பாரு மாறி வந்தது பாரு கலக்கலரா நிறங்கள் விதவிதமான டிசைன்கள். ஜிகா 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 ஜிகா
புலியாட்டம் சீறி பாயும் புலியாட்டம் எடுத்து நிற்போம் இரும்பாட்டம் வீரத்தை தூண்டும் உரையாட்டம் வீர தமிழனின் சிலம்பாட்டம் சிலம்பாட்டம் தக்காப்பில் சிறந்த முதலாட்டம் உன்னை காக்கும் நிழலாட்டம் படைய திரட்டும் துணிவாட்டம் படையே நடுக்கும் சிலம்ப எடுத்தா ஊரே ஒதுக்கும் உன்னை எதுக்க உள்ளமும் தயக்கும் எடுத்து நின்னா மூச்சே அடக்கும் தட்டு வருஷ முக்கிய இந்த 2 வருஷ பிடி வருஷ அடி வருஷ இந்த நாடும் சேர்ந்த எனக்கு உசுர சிலம்ப கத்து தேடிக்கிட்டு களத்தில் வந்து நில்லடா எவனும் எதிரிக்கிட்டு துள்ளிக்கிட்டு எவரே நின்று பாருடா சிலம்பாட்டம் தக்காப்பில் சிறந்த முதலாட்டம் உன்னை காக்கும் நிழலாட்டம் படைய திரட்டும் துணிவாட்டம் சீறி பாயும் புலியாட்டம் எடுத்து நிற்போம் இரும்பாட்டம் வீரத்தை தூண்டும் உரையாட்டம் வீர தமிழனின் சிலம்பாட்டம் சிலம்பாட்டம் தக்காப்பில் சிறந்த முதலாட்டம் உன்னை காக்கும் நிழலாட்டம் படைய திரட்டும் துணிவாட்டம் மனிதன் ஆடிய ஆட்டம் சிலம்ப முதலில் சுழற்றிய கூட்டம் இலங்கை திரட்ட பறை மொழி எடுத்தோம் திமுறை அடக்க சிலம்பத்தை எடுத்தோம் உண்மையிருக்கு நெஞ்சங்களுக்கு வீர தமிழன் கேதையிலுக்கு அன்பை நமக்கு முன்னிருக்கு அறமே தமிழினம் அடை நமக்கு சிலம்ப கத்துக்கிட்டு தேடிக்கிட்டு களத்தில் வந்து நில்லுடா எவனும் திமிரிக்கிட்டு துள்ளிக்கிட்டு எதிரே நின்று பாருடா சிலம்பாட்டம் தக்காப்பில் சிறந்த முதலாட்டம் உன்னை காக்கும் நிழலாட்டம் படைய விரட்டும் துணிவாட்டம் சீறி பாயும் புலியாட்டம் எடுத்து நிற்போம் இரும்பாட்டம் வீரத்தை தூண்டும் உரையாட்டம் வீர தமிழனின் சிலம்பாட்டம் சிலம்பாட்டம் தக்காப்பில் சிறந்த முதலாட்டம் உன்னை காத்திரட்டும் துணிவாட்டம் சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாவா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா கம்பெடுத்தா சொல்லி அடிப்பேன் ஜல்லி காளைய போ துள்ளி குதிப்பேன் ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பேன் உங்க பட்டனுக்கும் கத்து கொடுப்பேன் சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சிலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா
பால் எங்கிட்ட நான் போட்டி போடுறவ வேட்டி காத்தில் பறக்கும் ஒரு சிரிக்கும் 8 அடி நீ பாஞ்சா 10 அடி நான் பாஞ்சு பல்ல போட்டப்பேன் சில்ல போட்டப்பேன் கம்பு சாத்திரம் தெரியும் அதில் உள்ள சுச்சமம் தெரியும் ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும் அட பட பட பெண்ணாடி கெட்டு மாப்பொடி பட ஒன்னன் ஒரு கட்டு திரிப்பச்சோ திரிப்பச்சோ ஒதுங்கிக்கோ ஒளிஞ்சிக்கோ போ இடுப்புல போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன் சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி வெட்டிய கட்டிக்கலாமா கொம்பெடுத்த சொல்லி அடிப்பேன் ஜல்லி காளைய போல் துள்ளி குதிப்பேன் ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பேன் உங்க பாட்டானுக்கும் கத்து கொடுப்பேன் சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி வெட்டிய கட்டிக்கலாமா சுத்த தமிழ் வீரம் ரத்தத்தில ஊரும் சிங்க தமிழ சங்க தமிழ எத்தனையோ நாடு சுத்தி வந்த ஆடு புத்தி இருக்கு சக்தி இருக்கு அடுத்தவன் மரக்களு புழுத்தா அவன் தோல் உரிப்பவன்டா தமிழச்சி பால் குடிச்சவன்டா விஷயங்கள் பல அறிஞ்சவன் தான் விவரங்கள் பல புரிஞ்சவன் தான் பண்டைக்கு வந்தான் சவால் விட்டா கடியத்தான் புடிச்சுத்தான் கை விரல்ல சுத்துல அண்ணாச்சி ஒன்னா புண்ணாக்கு தின்னவன் சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி வெட்டிய கட்டிக்கலாமா எங்கிட்ட நான் போட்டி போடுறவ வேட்டி காத்தில் பறக்கும் ஒரு சிரிக்கும் 8 அடி நீ பாஞ்சா 10 அடி நான் பாஞ்சு பல்ல போட்டப்பேன் சில்ல போட்டப்பேன் தெரியும் அதில் உள்ள சுச்சமம் தெரியும் ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும் அட பட பட பெண்ணாடி கெட்டு மாப்பொடி பட ஒன்னன் ஒரு கட்டு திரிப்பச்சோ ஒதுங்கிக்கோ ஒளிஞ்சிக்கோ போ இடுப்புல போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன் சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி வெட்டிய கட்டிக்கலாமா கொம்பெடுத்த சொல்லி அடிப்பேன் ஜல்லி காளைய போல் துள்ளி குதிப்பேன் ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பேன் உங்க பாட்டானுக்கும் கத்து கொடுப்பேன் சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடி
காக்கும் நிழலாட்டம் படைய விரட்டும் துணி பாட்டம் சீறி பாயும் புலியாட்டம் எதிர்த்து நிற்போம் இருப்பாட்டம் வீரத்தை தூண்டும் உரையாட்டம் வீர தமிழனின் சிலம்பாட்டம் சிலம்பாட்டம் தக்காப்பில் சிறந்த முதலாட்டம் உன்னை காக்கும் நிழலாட்டம் படைய விரட்டும் துணி பாட்டம் மனிதன் ஆடிய ஆட்டம் சிலம்பம் முதலில் சுழற்றிய கூட்டம் விலங்கை விரட்ட பறை மொழி எடுத்தோம் திமறை அடக்க சிலம்பத்தை எடுத்தோம் உண்மை இருக்கு நெஞ்சனவுக்கு வீர தமிழனுக்கு இருக்கு அன்பை நமக்கு முன்னி நிறுத்து அறமே தமிழினம் அலை நமக்கு சிலம்ப கத்துக்கிட்டு தேடிக்கிட்டு களத்தில் வந்து நில்லுடா எவனும் திமிரிக்கிட்டு துள்ளிக்கிட்டு எதிரே நின்று பாருடா சிலம்பாட்டம் தக்காப்பில் சிறந்த முதலாட்டம் உன்னை காக்கும் நிழலாட்டம் படைய விரட்டும் துணி பாட்டம் சீறி பாயும் புலியாட்டம் எதிர்த்து நிற்போம் இருப்பாட்டம் வீரத்தை தூண்டும் உரையாட்டம் வீர தமிழனின் சிலம்பாட்டம் சிலம்பாட்டம் தக்காப்பில் சிறந்த முதலாட்டம் உன்னை காக்கும் நிழலாட்டம் படைய விரட்டும் துணி பாட்டம் பால் வியாபாரம் பண்ணி குறுகிய காலத்துல லட்சாதிபதி ஆயிட்டீங்களே உங்க தொழில் ரகசியம் என்ன மேடம்? 4 பாயிண்ட் தான் சார். முதல்ல மாட்டுக்கு நல்ல பச்சை புல்லு போடணும் சார். ஆஹா. அப்புறம் விடிய காலையில பால் கறக்கணும் சார். ஆஹா. அப்புறம் பாலை 4 பங்கு தண்ணி ஊத்திக்கலாம். ஆஹா. இது எல்லாத்தையும் விட பால் கறக்கும் போது மாட்டோட சொந்தக்காரங்கெல்லாம் மாட்டிக்கவே கூடாது சார். அப்படியா? அப்ப அது உங்க மாடுதையா? இல்ல சார், இப்படிதான் பால் வியாபாரம் பண்ணி குறுகிய காலத்துல லட்சாதிபதி ஆயிடலாம். நன்றி. இங்க ஒருத்தவன் நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன், எங்கம்மா போன? ஏன் சும்மா கத்துறிய? உங்களுக்கு தான் பிஸ்கட் வாங்க போனேன். அப்ப நீ என்ன நாயாவே நினைச்சிட? ஆமா. நீரின்றி வாடும் நிலமும் உயிரினமும் வளமின்றி கெட்டே விடும். வானம் தந்திடும் மழைநீரை சேமிக்கும் ஞானம் அனைவருக்கும் வேண்டும். இவ்வாறு மழைநீரின் பெருமையை ஒயிலாட்டம் மூலம் கூற வருகின்றனர் நம் பள்ளி மாணவர்கள் கிறிஸ், கிசான், பிரதீஷ், நம்புலேனி. இதோ உங்கள் பார்வைக்கு. அவாதாரமா இல்ல குறதா அம்மா போராடி தரும் மழதா அவாதாரமா இல்ல குறதா
சந்தோஷம் உங்களுக்குள்ள கட்டெழுந்தல் குடியேறுதே அதை கண்டுகிட்ட தட்டானந்தம் தடுமாறுதே வரும் காலம் இனி சோனமில்லை தெளிவாகுதே விதி மாறுதே அம்மா போராண்டி தரும் மழதான் அவாதாரமா நின்னா இல்ல குறதான் பட்டமரம் பூவாக பகங்குடி மேலாக புத்திராதாய கொடுக்கும் சாமி கட்டடங்கள் உருவாக வயக்காட்ட அடிச்சாங்க பட்டினியில் பலரும் விவசாயி மறிச்சாங்க கண்ணை கட்டி விட்டது தெரியாமலே நாம கட்டு கட்டு நிற்கிறவே புரியாமலே விவசாயம் மட்டும் இல்லை இல்லை உயிரேதுடா உலகேதுடா அம்மா போராடி தருமழதான் அவாதாரமா நின்னா இல்ல அம்மா போராடி தருமழதான் அவாதாரமா நின்னா இல்ல அவனட்டு வச்ச நாட்டையெல்லாம் தெரிவாக்குறா எங்க புள்ள குட்டிய தனைக்குறா அவன் தாயா மற்றம் பச்சை மண்ண வரமாக்குறா வழிகாட்டுறா அம்மா போராடி தருமழதான் அவாதாரமா நின்னா இல்ல அம்மா போராடி தருமழதான் அவாதாரமா நின்னா இல்ல தமிழர்களே தமிழர்களே தரணியை காத்திடும் வீரர்களே பணம் சம்பாதிக்க 10 மொழியும் கற்கட்டும் குணம் சம்பாதிக்க தாய்மொழியை அறிந்திடட்டும் சுயமாக சிந்தித்திட சொந்தமொழி வேண்டுமடா தன்மானம் வளர தாய்மொழி தேவையடா என தமிழன் மற்றும் தமிழன் பெருமையை கூற வருகின்றனர் நம் பள்ளி மாணவர்கள் தன்சிக் குணமித்ரா ஜெய்ஸ்னா ஸ்ரீ தர்ஷன் முபின் ஆதிஸ் நந்தன் சிவரக்ஷன் பாலதர்சி இதோ உங்கள் பார்வைக்கு விருந்தளிக்க வருகின்றனர். தூய
பெத்தவங்க பெரியவங்க பெருமையோடு வாழணுமே, சின்னவங்க பெரியவங்கள மதிச்சு நடக்கணும். இங்க எண்ணத்துல உண்மையும் மண்ணும் வாழ்ந்திடணும். மண்ணோட வாழ்வுகளை என்று காக்கணும். தமிழ் மண்ணோட வாழ்வுகளை என்று காக்கணும். தாயவளே தமிழ்மொழியே, தூயவளே தமிழ்மொழியே, தாயவளே தமிழ்மொழியே, தூயவளே தமிழ்மொழியே. ஏன்டா ஸ்கூல்ல சீக்கிரமா இருந்த? டீச்சர் ஒரு கேள்வி கேட்டா நான் மட்டும் தான் கரெக்டா பதில் சொன்னேன். அப்படியாடா கேள்வி கேட்டாங்க? என் மேல ராக்கெட் யாரான்னு கேட்டா நான் தான் சொன்னேன். நீங்க ராக்கெட் விட்டியா? ஆமா விக்கிட்டாங்க. 45 வயசுக்குள்ள கொட்ட போது சோஃபிகால பேசுனாண்டா. அதுக்கு இப்ப என்ன? வேண்டா தெரியுது சோஃபிகால் மதம் தண்டகுடி கொட்டு நடிகி வந்து செல்போன் அவேர்னஸ் டிராமா. விரல் நுனியில் உலகம், நினைத்த நேரத்தில் தொடர்பு, கருத்து பரிமாற்றம் என செல்போன்களில் பலவித நன்மைகள் இருக்கின்றன என்பதில் மாற்று கருத்து இல்லை. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. செல்போன் பயன்படுத்துவோருக்கு இது பொருந்தும் என்பதை நாடக வடிவில் வழங்குகின்றனர் நம் பள்ளி மாணவர்கள். Baladarshit, where are you? Come to the stage now, quickly. எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரியும். ராஜ கம்பீர ராஜ மாத்தாண்ட ராஜ குலத்திலகர் டிகேசில் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிற மாதிரி நடிக்கிற நம் அரசன் வரார் வரார் வரார். சீக்கிரமா வாடா, எவ்வளவு நேரம் கத்துறது? அமைச்சர்களே, நான் வரும்போது நீங்கள் அனைவரும் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? மன்னா, அதாவது அது வந்து தாங்கள் வருவதற்கு முன் நாங்கள் நடனமாடி கொண்டிருந்தோம் மன்னா. என்ன, என்னை விட்டு ஆடினீர்களா? என்ன தைரியம் உங்களுக்கு? டே சிவனேசா, போடுறா பாட்ட. என்ன சாரே മനസ്സിലായോ?
அவன் கேட்டு என்ன பண்ண போறான்? ஒன்றுமில்லை, மக்கள் அனைவரும் நலமாக உள்ளனர். அமைச்சரே, தென்னாலிராமன் அரசவைக்கு வரவில்லையா? ஆம் மன்னா, தர்பாருக்கும் வரவில்லை, தகவலும் அனுப்பவில்லை மன்னா. என்ன தைரியம் இந்த தென்னாலிராமனுக்கு இன்னும் வரவில்லையா? காவலாளி, நீ சென்று தென்னாலிராமனை அழைத்து வா. இங்க இருக்கும் அமைச்சர்களுக்கே வேலை இல்லாம வெட்டியா இருக்கிறாங்க, இவன் வந்து என்ன செய்ய போறான்? தென்னாலிராமனின் குழந்தை அழுது அடம் பிடிக்கிறதாம். அதை சமாதானப்படுத்திய பிறகு வருவதாக கூறினார் மன்னா. என்ன தைரியம் இருந்தால் தென்னாலிராமன் இப்படி சொல்லி அனுப்புவான்? தன்னை அறிவாளி என்று சொல்லிக் கொள்ளும் தென்னாலிராமனுக்கு அழுகின்ற குழந்தையை சமாதானப்படுத்த முடியலையா? இதை என்னால் நம்ப முடியாது. இப்பொழுதே தென்னாலிராமன் இங்கு வர வேண்டும். வரவில்லை என்று சொன்னால் கட்டி இழுத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. மன்னா மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. என்னுடைய 3 வயது குழந்தை காலையில் இருந்து அழுது கொண்டிருக்க அதை என்னால் சமாதானப்படுத்த முடியவில்லை. அதனால் தான் என்னால் குறித்த நேரத்திற்குள் அரசவைக்கு வர முடியவில்லை. உன்னால் ஒரு குழந்தையை சமாதானப்படுத்த முடியவில்லையா? உண்மையை சொல் தென்னாலிராமா, மன்னரிடமே பொய் சொல்கிறாயா? நான் நடந்ததை சொல்கிறேன், கேளுங்கள். காலையில் எழுந்தவுடன் என் குழந்தை கரும்பு கேட்டது. நானும் வாங்கி தந்தேன். அதை பிழிந்து சாறு தரும்படி கேட்டது. நானும் அவ்வாறே செய்து ஒரு கோப்பையில் ஊற்றி கொடுத்தேன். உடனே கோப்பையில் இருந்த கரும்பு சாற்றை தரையில் கொட்டிவிட்டு தரையில் ஓடும் சாற்றை மீண்டும் கோப்பையில் எடுத்து தர சொல்லி பிடிவாதம் செய்தது. அது என்னால் எப்படி முடியும்? அது முடியாத காரியம் என்று சொன்னாலும் கேட்கவில்லை. அதனால்தான் எனக்கு தாமதமாகிவிட்டது. ஒரு குழந்தையை சமாதானப்படுத்த தெரியாத உன்னை அரசவை புலவர் என்று சொல்வதற்கே வெட்கமாக உள்ளது. உலகிலேயே கடினமான செயல் என்றால் அழுகின்ற குழந்தையை சமாதானப்படுத்துவது மட்டுமே. நீங்கள் எப்பொழுதாவது அழுகும் குழந்தையை சமாதானப்படுத்தியுள்ளீர்களா? மன்னரிடமே கேள்வி கேட்கிறாயா? என்ன ஒரு ஆணவம் உனக்கு? சரி மன்னா, நான் குழந்தையாக மாறி அழுகிறேன். என்னை சிரிக்க வையுங்கள், பார்க்கலாம். எனக்கே சவாலா? பார்க்கலாம். ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. அழாதடா கண்ணே, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுடா ராஜா. பழம் தரட்டுமா? பால் கொண்டு வர சொல்லட்டுமா ராஜா? மன்னா, குழந்தையை எவ்வளவு அன்பாக கொஞ்சுகிறீர்கள். ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. எனக்கு இது வேண்டாம். அழாதடா சமத்து குட்டி, வேற என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒரு பானை வேண்டும், கொண்டு வாருங்கள். சரி, பானை தானே, கொண்டு வர சொல்கிறேன். காவலாளி, சென்று ஒரு பானையை கொண்டு வா. அப்படியே ஆகட்டும் மன்னா. பானையை வைத்து விளையாட போகிறாயா? இல்லை மன்னா, பானைக்குள் இந்த அமைச்சரை போக சொல்லுங்கள். இந்த பானைக்குள் நானா எப்படி போக முடியும்? என்னால் முடியாது, என்னால் முடியாது மன்னா. இல்லை, நீ போகத்தான் வேண்டும். மன்னா, என்னை காப்பாற்றுங்கள். அது எப்படி போக முடியும்? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. அட நிறுத்துங்கடா அள்ள கைகளா. ஏன் சத்தமாக அழுகிறாய்? பானைக்குள் போக முடியாது. வேறு என்ன வேண்டும்? நான் குழந்தையை எப்படி சமாதானம் செய்வது என்று தெரியாமல் இருக்கிறேன். உனக்கு தூக்கமா? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. நிறுத்துங்கடா லகட பாண்டிகளா. தீனி பண்டாரமே, குழந்தையின் அழுகையை நான் எப்படி நிறுத்துவது என்று தெரியாமல் இருக்கிறேன். நீ சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாயா? மன்னா, நான் ஒரு கடிதம் சொல்லி சிரிக்க வைக்கிறேன். குழந்தாய், எலிக்கு பிடிக்காத படிப்பு எது? அது போய் எலிக்கிட்ட கேளுங்கடா. அடே அறிவு கட்ட மங்குனி அமைச்சர்களே, குழந்தையின் அழுகையை நிறுத்துங்கடா. நான் அழுகும் குழந்தையை சிரிக்க வைக்கிறேன், பாருங்கள். அங்கே பார், ஒரு காகம் பறக்கிறது. போடா லூசு, காகம்னா பறக்கதான் செய்யும். மன்னா, நான் முயற்சி செய்கிறேன். குழந்தாய், எப்பப்பெல்லாம் உனக்கு பள்ளிக்கூடம் லீவ் விடுவாங்க?
அடே முட்டாள் அமைச்சரே, அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களே பிரின்சிபல், அவங்க கிட்ட போய் கேளுங்க. நான் அழுகையை நிறுத்துகிறேன் மன்னா. குழந்தாய், நான் உனக்கு நீச்சல் கத்து தரட்டுமா? தரையில எப்படிதான் நீச்சல் அடிக்க முடியும் முட்டாள் காவலரே? நான் பொம்மை தரட்டுமா? நீ வைத்து விளையாடுகிறாயா? போடா முட்டாள் அமைச்சரே, நான் சிரிக்க மாட்டேன். நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? போதுமாடா உங்கள் அறிவு கெட்ட ஆலோசனை. உனக்கு வேறு என்ன வேண்டும்? நான் உனக்கு பாட்டு பாடட்டுமா? என்ன பாட்டையா போட்டு வச்சிருக்க? வேறு பாட்டு போடுமையா. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்திரிக்காய் எட்டி முழுகி அழுகிடுச்சு. அம்மா வந்து கொஞ்சினதோ சிரிச்சிடுச்சு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்திரிக்காய் எட்டி முழுகி அழுகிடுச்சு. அம்மா வந்து கொஞ்சினதோ சிரிச்சிடுச்சு. நான் கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டாங்களா, அத காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. லூசு மண்ணா, நீ குழந்தையா இருக்கிற போதே தூக்கிட்டு போயிடுச்சு, இன்னுமாடா இந்த கதையை சொல்லிட்டு திரியுறீங்க? இதுவும் வேண்டாமா? வேற என்ன செய்வது அமைச்சரே? சரி, போய் கொண்டு வா. செல்போனை பார்த்ததும் இவ்வளவு ஆனந்தமா? எப்படியோ குழந்தையின் அழுகையை நிறுத்திவிட்டோம். ஆனால் இது நல்ல பழக்கம் அல்ல. ஆமண்ணா. தென்னாலிராமா, நம் நாட்டு இளைஞர்கள் செல்போனால் சீரழிகிறார்கள். அவர்களை அதிலிருந்து மீட்க ஏதாவது வழி கூறுங்களேன். மன்னா, மாணவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்கள் தான் நம் நாட்டின் வருங்கால தூண்கள். முதலாவது, பெற்றோர்கள் தங்கள் செல்போன்களை குழந்தைகளிடம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக, குழந்தைகள் கண்ணால் பார்ப்பதை அப்படியே செய்யும் ஆற்றலுடையவர்கள். எனவே பெற்றோர்கள் வீட்டில் அதிக நேரம் தொலைக்காட்சியுடனும் தொலைபேசியுடனும் நேரத்தை செலவழிக்காமல் தங்கள் குழந்தையுடன் சேர்ந்து உண்பதும் விளையாடுவதும் பேசுவதுமாக நேரத்தை செலவழிக்க வேண்டும். போனில் விளையாடாமல் 1 மணி நேரமாவது ஓடி ஆடி விளையாட வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் போன் இல்லாமல் இருப்பது கடினம்தான். உங்களால் முடியுமா மன்னா? கண்டிப்பாக முடியாது. சபாஷ் சபாஷ் தென்னாலிராமா, நீ என் கண்களை மட்டுமல்ல, நம் நாட்டு மக்கள் அனைவரின் கண்களையும் திறந்து விட்டாய். நம் நாட்டில் உள்ள அனைவரும் தென்னாலிராமன் கூறியதை கடைபிடிக்க வேண்டும். செல்போனை தேவைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, நீங்க நல்லா பண்றீங்கடா. அடிக்கிற அடியில தாரதப்பட்ட கிளிய வேண்டாமா? ஓ, கிளப்புங்கள். குரான் ஆகார உரள எழுத்தலாம் Arede, Rore,
காட்சி மேன்பணி இதோ உங்கள் பார்வைக்கு. வீட்டுக்கு வர முடியாது போல இருக்கு. ஏன் வர முடியாது? எவனோ கார்ல இருந்த ஸ்டீரிங், கிளட்ச், பிரேக் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான். லூசு, போதையில பின் சீட்ல இருக்க முதல்ல முன் சீட்டுக்கு வந்து காரை எடுத்துக்கிட்டு ஏதோ போதையில தடுமாறிட்டேன், அதுக்கு என்ன இப்படியா கத்துறது? நன்றி, வணக்கம். யாரு? பாட்டியா, காக்காவா, காகமா, நரியா, வடசட்டியா, நெருப்பா? பொண்ணுக்கு சமைக்க தெரியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எனக்கு சம்பாதிக்க தெரியாது.
என்னது உங்களுக்கு சம்பாதிக்க தெரியாதா? அவன் பொண்ணோட நிலைமை. நன்றி, வணக்கம். ஆதவனே அடையாத அடர்ந்த காடு, மனிதன் நுழைந்தால் அலரும் காடு, அவனால் ஆகும் நாசம் தடுப்பது யாரு? ஆதி மனிதன் காட்டினை நேசித்தான், காற்றை சுவாசித்தான். இன்றைய மனிதன் காட்டினை அழித்தான், பணத்தை நேசிக்கிறான், சுவாச காற்றுக்காக யாசிக்கிறான் என காட்டின் பெருமையை கூற இதோ எம் பள்ளி மாணாக்கர்கள் கிறிஸ், கிசன், பிரதீஷ், நம்புலேனின், மென்பணி, தேவரசி இதோ உங்கள் பார்வைக்கு. இது தாய் வீடு, கடலில் வாழும் பல உயிருக்கெல்லாம் இது குடியிருக்கும் கூடு. சிறந்த வளங்களை கொண்ட இதுதான் மன்னார் வளைகுடாவின் அலையாத்தி காடு.
காடுகளும் பவள பாறைகளும் சுனாமி பேரலைய தடுத்தவையா கரையோர பகுதிக்கு வந்து சேரும் கழிவு மற்றும் மக்காதேன பிரிக்கிறது இந்த அலையாத்தி காடுகளும் தங்களது சிறப்பால் வழிகட்டி மண்ணில் புதைக்கிறது காட்சி காட்ட அழிப்பத தடுக்கணும் இதனுடைய அவசியத்தை மக்களுக்கு உணர்த்தணும் பல்வேறு விதமாக பயனளிக்கும் இக்காட்டை ஒன்றாக நாம் சேர்த்து காப்பாற்றணும் காடு காடு சதப்பு காடு அதன் பெருமையில் அறியும் எழுது கூறு கடல் சிற்பத்தன் தனிமொழிகள் மன்னன் பட்டத்துக்கு கடலோர கிராமத்தில் வெள்ளக்காவுக்கு இயற்காட்டின் வேகத்தன் பெரும்பாலும் குறைந்து வெள்ளம் ஊருக்குள் போகாமல் தடுக்குது காடு காடு சதுப்பு காடு அதன் பெருமையில் அறியும் எழுது கூறு காடு காடு சதுப்பு காடு அதன் அருமையில் அறியும் எழுது கூறு
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பள்ளி இறுதி நாட்கள், இத்தனை ஆண்டுகள் பூத்து குலுங்கும் பூக்களாய் இங்கேயே இருந்து விட்டோம். இன்று நாங்கள் பிரியாவிடை கொடுக்கும் நாள். கூண்டுக்குள்ளே திரிந்த பறவையாய் இருந்த எங்களுக்கு கூண்டின் கதவு திறந்தும் போக மனமில்லையே. அல்ட்ரா பள்ளி ஒழுக்கம் கல்வி கற்றுக் கொடுத்தது மட்டுமல்லாமல் நெஞ்சத்தை நீங்காத நண்பர்களையும் கொடுத்தது, சிறந்த ஆசிரியர்களையும் கொடுத்தது. இன்னொரு பிறவையில் இது போன்ற ஒரு பள்ளி வாழ்க்கை புதிய கதவுகள் திறக்காதா? இது போன்ற ஒரு பள்ளி வாழ்க்கை மீண்டும் கிடைக்காதா? கை கால் உதைத்து அழுது புலம்பி அம்மாவின் முந்தானையை பிடித்து கொண்டு போக விருப்பமில்லாமல் அடம் பிடித்து அழைத்து அன்று அமர வைத்த இடம் எங்கள் பள்ளி வகுப்பறை. அங்கே அழுதது நான் மட்டுமே என்று எண்ணார்ந்து பார்த்தேன். ஆனால் அங்கே அழுதது நான் மட்டுமல்ல, எனது அழுகையில் தொடங்கிய பள்ளி வாழ்க்கை நட்சத்திரங்களை எண்ணி முடிப்பதற்குள் விடிந்துவிட்ட வானம் போல இப்படிப்பட்ட பள்ளி வாழ்க்கை இன்னும் நீடிக்காதா என்று நினைப்பதற்குள் முடிந்துவிட்டது. நாங்கள் பள்ளியை விட்டு சென்றாலும் எங்கள் நினைவுகள் பள்ளியை சுற்றி கொண்டே இருக்கும். இப்படிக்கு பிரிய மனமில்லாமல் பிரியும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள். நன்றி. இங்கே மட்டும் என்னவா? நானும் பிரேக் இருக்கேன், வண்டி ஓட்ட போயிட்டே இருக்கேன். இப்பனா கல்யாணம்லாம் டிஜிட்டல் முறைக்கு மாறிடுச்சு. சொல்றேன், மொய்யல்னா ஒரு மோட்டிவ் நம்பருக்கு ஒரு ஃபோன், மொழியடைனா ஒரு ஓடிபி நம்பருக்கு ஃபோன் வேணுமா? அது காமிச்சானா சோதே போடுவாடா. நன்றி, வணக்கம். சிறப்பான முறையிலே ஒளி அமைத்து கொடுத்து கொண்டிருக்கின்ற ஜெயா ரேடியோஸினுடைய உரிமையாளர் அருமை சகோதரர் ராஜ்குமார் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பாருங்க, சிறப்பான முறையில வீடியோ எடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்ற அமர்கலம் வீடியோஸ் அருமை சகோதரரை அன்போடு மேடை கலைக்கிறேன். கிறிஸ்கிசன் அம்மா இல்லைன்னா அப்பா இருக்கீங்களா? கிறிஸ்கிசன் போயிட்டாங்க. அந்த ட்ரெயினர் இருக்காங்க, எங்க இருக்காங்க? வர சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம். நிறைவான நடனத்திற்கு முன்னால் நன்றி உரை. அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடப்பதற்கு எல்லாம் அல்ல இறைவனை ஒரு முறை வணங்கிக் கொண்டு, இந்த ஆண்டு விழா இவ்வளவு சிறப்பாக நடப்பதற்கு சிறந்த பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களுக்கும், இதற்காக பெரும் முயற்சி எடுத்துக்கொண்ட பள்ளியினுடைய முதல்வர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை காண வந்த பெற்றோர்களுக்கும், சிறப்பான முறையிலே ஒளி அமைத்து கொடுத்து கொண்டிருக்கின்ற ஜெயா ரேடியோஸுக்கும், சிறப்பான முறையிலே வீடியோ எடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்ற அமர்கலம் வீடியோஸிற்கும், இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக வெகு தூரத்தில் இருந்து வருகின்றிருக்கக்கூடிய உற்றார் உறவினர்களுக்கும், அழைப்பினை ஏற்று வருகின்ற அத்தனை உள்ளங்களுக்கும், யாராவது நாங்கள் விட்டு போயிருந்தா கூட அவங்களுக்கும் ஒரு பர்சனலாக தேங்க்ஸ் பண்ணியிருப்போம். சில பேரை நாங்கள் கூப்பிட்டு முடிஞ்சிருக்கோம், சில பேரை நேரில் வந்து அழைக்க முடியாமல் இருந்திருக்கேன். அதையெல்லாம் மனம் பொறுத்துக்கிட்டு நீங்கள் இவ்வளவு தூரம் சிரமம் பார்க்காம வருகின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நீங்கள் கவனிச்சீங்கன்னா, இது 23வது வருஷம் நான் ஸ்கூல் ஆரம்பிச்சு. இந்த 23 வருஷத்துல நம்ம ஸ்கூல்ல வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம சினிமா பாடலே முற்றிலும் தவிர்த்து தான் போடுறோம். ஏன் அப்படின்னா, உங்களுடைய மாணவர்கள் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லணும் அப்படின்னா சினிமா இல்லாத பாடல் வந்து எல்லா ஆண்டு நாளையும் நடத்திட முடியாது.
இப்போ நீங்கள் சாதாரண அந்த பாட்டை பார்த்துட்டீங்க, இந்த பாட்டை தேர்வு செய்யறதுக்கு சினிமா பாட்டா டக்குன்னு ஒரு பாட்டை பார்த்து தேர்ந்தெடுத்து ஆட வச்சிடலாம். இந்த பாட்டை ஒவ்வொன்றா தேடணும். இதை தேடுறதுக்கே எங்களுக்கு ஒரு 3-4 மாசம் ஆகும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன செய்யணும், இவ்வளவு நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாணவர்களுக்கு என்ன ஸ்டெப் வருமோ அதை வளைச்சு நாங்கள் கொண்டு வரணும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது முயற்சி தான். இந்த டான்ஸு இன்னொரு 6 மாசம் கழிச்சு ஆட சொன்னா கூட ஆடுவேன். ஆனால் ஒரு சினிமா ஸ்டெப்பை போட சொன்னா அவங்களால ஆட முடியாது. அதனால அந்த வகையில் சிறப்பான முறையில் பயிற்சி கொடுத்த அத்தனை ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நம்ம மாணவர்கள் இது பண்ணாங்க, சிலம்பம் பண்ணாங்க பாத்தீங்களா? என்ன தூங்கிட்டு இருக்கீங்களா? தூக்கம் வந்துருச்சா? உங்களுக்கு தான் நிகழ்ச்சி சீக்கிரமாவே முடிக்கிறோம். 9:30க்கு மேல நிகழ்ச்சி தாண்டாது. சிறப்பான முறையில சிலம்பம் கற்றுக் கொடுத்த அருமை சகோதரர் வரதராஜ் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை உறுத்தி கௌரவிக்கப்படுகிறது. ஹலோ, என்ன பாருங்க போய் சொல்றேன். ஏப்பா பொண்ணாட போட்டுருக்கா, இரு ஏன் போட்டுக்கன்ற நல்லா அப்போ இன்னும் 2 பாட்டு இருக்கு, 2-3 பாட்டு இருக்குன்ட்டுருக்கா. என்னடாச்சு? ஆமாம், ஏன் எப்போ சொன்ன ரொம்ப ரேட்டுன்னு இல்லை ரேக். அடுத்த இறுதி நிகழ்வாக பறையாட்டம். சீரிப்பாயும் காளையை நோக்கி சிரித்து கொஞ்சம் மீசை முறுக்கி சிறுத்தை போல் அதை துரத்தி பிடித்து அடக்கி ஆள்பவன் வீரத்தமிழர். திமிரு பிடிக்கும் தமிழர் நாங்கள், திமிரு பிடித்த தமிழண்டா. உரிமை அடித்து ஊரை கூட்டி உலகம் வியக்கும் வீரண்டா என ஜல்லிக்கட்டின் பெருமையை பறையடித்து கூற வருகின்றனர் நம் பள்ளி மாணவர்கள் சர்வின் காமிஸ். Adi pasar, kala tanda.
கால பாஞ்சு புடிடா வாழ குத்தி கூறு போட்டு கொம்பு வச்ச கால புழுதி பறக்கும் களத்துக்குள்ள ரத்தம் தெரிக்கும் கவலை இல்ல பாஞ்சு புடிக்கும் வீரத்தில ஒட்டி தூக்க பயமே இல்ல அடிச்சு முடிச்சு மாட்ட பொடி மாடி வாசல் மதி மடக்கி முடிச்சு திவள பொடி ஊரு வந்து மெச்சு மடி அடிச்சு முடிச்சு மாட்ட பொடி மாடி வாசல் மதி மடக்கி முடிச்சு திவள பொடி ஊரு வந்து மெச்சு மடி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி நாட்டுப்பண். அனைவரும் எழுந்து நிற்போம். जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி.